டேய் ககன், டேய் ககன், டேய் ககன், வெளியில வாடா. ஏய் சரச்சந்திரா, பிச்சை கேட்டு வீட்டுக்கு வந்திருந்தீனா இப்படி கை ஏந்தி பிச்சை கேட்கணும். அத விட்டுட்டு ஏன் வீட்டுக்கு வந்து உன் திமிர காட்டுற? அடி விழும் பாத்துக்கோ. வாய மூடுறா. இதுக்கு மேல பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லடா. ஏய் என்னடா பேசிட்டு வாய மூடிட்டு போடா. முதல்ல அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்கலாம். இரு, இங்க பாருங்க, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க, இல்லனா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். சொல்லுடா. இவ கழுத்துல எதுக்கு தாலி கட்டன்னு சொல்லுடா. தாலி கட்டன்னு சொல்லுடா. தாலி கட்டன்னு சொல்லுடா. ஏண்டா அன்னைக்கு அந்த மனமேடையில என் பொண்ண காதலிக்கவே இல்லைன்னு சொன்ன? என்ன அவமானப்படுத்துறதுக்காக மட்டும்தான் காதலிச்ச மாதிரி நடிச்சேன்னு சொன்ன. கல்யாணத்தை கூட கேன்சல் பண்ணிட்டு என்ன அவமானப்படுத்தினலடா. அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்குடா கட்ட இந்த தாலிய? கட்ட இந்த தாலிய? கட்ட இந்த தாலிய? ஓஹோ, கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டா ஒரு தடவை தான் அவமானப்படுவாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு சாதாரண சரச்சந்திராவா மாறிடுவேன். அதுவே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்ன வாழ்க்கை முழுக்க வேதனைப்படுத்தலான்னு நினைச்சியாடா? டேய் ககன், ஞாபகம் வச்சுக்கோ, நான் சரச்சந்திராடா. என்ன வேதனைப்படுத்தணும்னா மனசளவுலயும் பொருளாதார விஷயத்திலயும் நீ என் லெவலுக்கு வரணும்டா. அது நடக்க வாய்ப்பே இல்ல. உன் கையால தாலி கட்டிக்கிட்டான்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே நான் பூமியை கொன்னு இருக்கணும். அப்படி கொல்ல முடியாம எனக்குள்ள இருந்த தகப்பன் பாசம் தான் என்ன தடுத்துருச்சு. அதுக்காக என்னோட பார்வையில என் பொண்ணு உயிரோட இருக்கான்ற அர்த்தம் இல்ல. அவ செத்து போயிட்டா. அவ செத்து போயிட்டா. செத்து போயிட்டா. செத்து போன பணத்தை கொண்டு வந்து உன் காலுக்கு கீழே வீசி எரிஞ்சிட்ட.